Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இது மைதா மாவு வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதே ரெசிபியை நீங்கள் ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு கூட ட்ரை பண்ணலாம், நல்லா தான் வரும். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே இதில் ஸ்வீட் கார்ன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சீஸும் ஆட் பண்ணுறதுனால நல்ல கார்லிக் சீஸ் இது எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வார்மான மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதில் 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்காக நம்ம இதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மாவுலேயே கலந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நல்லா வரும். இப்போது இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸ்ட்டு நல்லா பொங்கி ஃபார்ம் ஆகி வந்துடும். இப்போது நம்ம 250 கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஹோல் வீட் ஃப்ளாரில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மைதாவுக்கு பதிலாக வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா சீவ் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இட்டாலியன் சீசனிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த டோ ரொம்ப நல்லா வரும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு 4-5 பூண்டை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம இதுலேயே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்கேஸ் நீங்கள் ஈஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸ்ட்டுக்கு பதிலாக 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் பேக்கிங் பவுடர் ஆர் பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாவை நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்ட்டா மாவு நம்மளுக்கு டபுள் ஆகாது. அதனால் நீங்கள் மாவு ரெடியான உடனேவே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். மாவை இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் அழுத்தி நல்லா நீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா நீட் பண்ணால் தான் நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்மளுக்கு இந்த கார்லிக் பிரெட் கிடைக்கும். அதனால் இந்த பார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம நீட் பண்ணணும். நீட் பண்ணும்போது ரொம்ப கையில் ஒட்டி வந்ததுன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா நம்ம நல்லா மாவை நீட் பண்ணியாச்சு. இதில் ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவை டக்கின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு வார்மான பிளேஸில் ஒரு 1 hour to 2 hours ரெஸ்ட் பண்ண விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாவு டபுள் ஆகி வந்துடும். அதுக்குள்ளார நம்ம கார்லிக் பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி பட்டர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நறுக்கின கார்லிக் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்லிக் பட்டரும் நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இது கூடவே நம்ம ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இட்டாலியன் சீசனிங் அண்ட் சில்லி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கார்லிக் பட்டர் ரெடி ஆகிடும். இந்த கார்லிக் பட்டர் தான் நம்மளோட கார்லிக் ப்ரெட்டுக்கு சூப்பரான ஃப்ளேவர் தரும். அதனால் இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். மீன்வைலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு பார்த்திங்கன்னா டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு ஒரு ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம ரோல் அவுட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்பயுமே சப்பாத்திலாம் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே ஒரு பெருசாக ஒரு
சப்பாத்தி மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வரும். நம்ம மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக வர ஆரம்பிச்சிடும், ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரியே நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரோல் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம இதை விட்டு எடுக்கவே முடியாது, பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதே டோவை வச்சு அப்படியே நம்ம பீட்சாவும் செய்யலாம். பீட்சா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் வரும். நீங்கள் வேணால் அப்படியும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த டோலையே நம்ம வந்து எல்லா ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீட்சா இதில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து கார்லிக் பட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸிங் பிடிக்குதோ அந்த ட்ரெஸ்ஸிங்கை ஒரு பாதி ரோல் பண்ண இந்த சப்பாத்தியில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 1000 ஐலாண்ட் ட்ரெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். நீங்கள் மயோனீஸ் கூட வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது இதுலேயே வந்து நம்ம கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரோசன் அன்பாயில்டு கார்ன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாயில்டு கார்ன் வச்சுருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கார்னை ஸ்டஃப் பண்ணி நம்ம இதை செய்கிறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சமாக வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இவ்வளோ தான் சீஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான கணக்குமே இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மொசரல்லா சீஸும் கொஞ்சம் பார்மேசான் சீஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே மொசரல்லா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சூப்பராக வரும். இப்போது எல்லா சீஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை இன்னொரு பாதியை எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிடணும். சீல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் ஒழுங்காக சீல் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா பேக் ஆகும்போதே பாதியிலே வந்து பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கார்லிக் பட்டர், அதை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது வந்து நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இந்த கார்லிக் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு இம்ப்ரெஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் வந்து நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் பண்ணால் மட்டும் போதும். உள்ளார நல்லா வந்து நம்மளுக்கு பாயில் ஆகி சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும். இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்களா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து 190 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் இதை பேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு கார்லிக் ப்ரெட் ரெடி ஆகிடும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அவன் டு அவன் டைம் சேஞ்ச் ஆகும். அதனால் 25 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து நம்மளுக்கு பேக் ஆகி கிடச்சதுக்கப்புறமா உடனே வந்து பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உள்ளார இருக்கிற கார்ன் பாயில் ஆகி சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சீஸியாக கார்லிக்கியாக இருக்குன்னு செம டேஸ்டி, செம ஃப்ளேவர்ஃபுல். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் நிறைய வந்து இந்த மாதிரி பேக்கிங் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.